Hello friends, welcome to Vaamoney. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்க தலைப்பு Mirae Asset Focused Fund NFO பத்தி டீடைலா பார்க்க போறோம். இந்த Focused Fund எப்போ ஓபன் பண்ணாங்கன்னா 23 ஏப்ரல் ஓபன் பண்ணிருக்காங்க. எப்போ NFO க்ளோஸ் பண்றாங்கன்னா 7th மே க்ளோஸ் பண்றாங்க. சோ இந்த டியூரேஷன்ல இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் உள்ளவங்க நீங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு யூனிட்டோட வேல்யூ 10 ரூபாய்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேலும் வர நாட்கள்ல இந்த யூனிட்டோட வேல்யூ இன்னுமே அதிகமாகும். Mirae Asset AMC மேனேஜ் பண்ற டோட்டல் வேல்யூ 24191 கோடி ரூபாய் மார்ச் 2019 முடிகிற பீரியட்ல இது வேகமா வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு AMC டாப் 15 பிளேஸ்ல இருக்காங்க. மேலும் வரும் நாட்கள்ல இன்னும் அதிவேகமா அவங்க பிளேसेस மேல நோக்கி நகர்ந்துகிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு ரைட் டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ஃபோக்கஸ்ட் ஃபண்ட் தவிர Mirae Assetல இன்னும் 2-3 ஃபண்ட் ரொம்ப ஃபெமிலியரா இருக்கு. ஒன்னு இந்தியா ஈக்விட்டி லார்ஜ் கேப் ஃபண்ட், இன்னொன்னு எமர்ஜிங் ப்ளூ சிப் மிட் அண்ட் லார்ஜ் கேப் ஃபண்ட். சோ இந்த ஃபண்ட்லயும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஒரு ஓபன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீம்ஸ். ஈக்விட்டி ஸ்கீம்ஸ்னா ஏற்ற இறக்கம் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக இருக்கும், ப்ளஸ் ரிஸ்க்குமே அதிகமாக இருக்கும். ஓப்பன் எண்டட்னா உங்களுக்கு எப்போ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்கள் வெளியில் வந்துக்கலாம். இதில் பர்டிகுலர் டூரேஷன் இவ்வளோ நாள் நீங்கள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 நாள் இந்த ஃபண்டில் இருக்கணும், இல்லை 500 நாள் மெச்சூரிட்டி பீரியட் முடிகிற வரைக்கும் நம்ம இருக்கணும்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இந்த பர்டிகுலர் ஃபண்டில் கிடையாது. மேக்ஸிமம் இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா 30 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்ஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அந்த 30 ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பேஸ் பண்ணி இருக்கும். லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, இதில் 30 ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதற்கு அப்படி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா? ஒரு ஸ்ட்ராங் growth companies செலக்ட் பண்ணி அவங்க நல்ல போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை அந்த பர்டிகுலர் ஃபண்ட் ஹவுஸ் ஆனது மேனேஜ் பண்ணுறாங்க. NFO பீரியட் 23 ஏப்ரல்லேருந்து 7th மே வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் பொறுத்தளவுக்கு 3 to 5 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த பர்டிகுலர் ஃபோக்கஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழேனா நீங்கள் இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கு நீங்கள் லாங் டேர்ம் போகிறப்ப தான் 7+ years 10+ years போகிறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆனது நீங்கள் எதிர்பார்க்குற அளவை விட அதிகமாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு முதலுக்கு கூட சில டைம் மோசம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஈக்விட்டியை பொறுத்தளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த பர்டிகுலர் ஃபண்டை கௌரவ் மிஸ்ரா அப்படின்றவர் மேனேஜ் பண்ண போகிறாரு. அவருக்கு 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்தளவுக்கு. அவரும் நல்லாவே ரிசர்ச்சும் பண்ணுவார். பெஞ்ச் மார்க் எதை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா NIFTY 200 இண்டெக்ஸ் TRI ஃபண்டை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி TRI பற்றி டீட்டெயில்டு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அதோட லிங்க்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் என்ட்ரி பண்ணுறோம். NIFTY 200 இண்டெக்ஸ்னால் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? லார்ஜ் கேப்பில் ஃபஸ்ட்டு 100 ஸ்டாக்ஸு ப்ளஸ்ஸு அடுத்த மிட் கேப்பில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 100 ஸ்டாக்ஸ் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி 200, அதாவது NIFTY 200 இண்டெக்ஸ்ன்றதை க்ரியேட் பண்ணி அதை இந்த பர்டிகுலர் ஃபண்டானது ட்ராக் பண்ண போகுது. மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5000 ரூபாய் தேவைப்படுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் 2 வகை பிளான் இருக்குது. ஒன்று ரெகுலர் பிளான், இன்னொன்று டைரக்ட் பிளான். நான் உங்களை ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது டைரக்ட் பிளான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா அதில் TER கம்மியாக இருக்கும், உங்களோட NAV க்ரோத்தும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். பட் ரெகுலர் பிளானில் கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்லேருந்து ஒரு சில பகுதியை எடுத்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு கமிஷனாக பே பண்ணிவிடுவாங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிற டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவில் தான் அவங்க மேட்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரெகுலர் பிளானில் NAV ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து தான் கமிஷன் பே பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பிளான்லையும் 2 வகை ஆப்ஷன் இருக்குது. ஒன்று க்ரோத் ஆப்ஷன், இன்னொன்று டிவிடெண்ட் ஆப்ஷன். நீங்கள் ஆல்வேஸ் க்ரோத் ஆப்ஷன் போங்க, அதனால தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. பட் டிவிடெண்ட் ஆப்ஷன் போகிறப்போ உங்களுக்கு ரெகுலர் இன்கம் வரும் அப்படின்ற நினச்சி போனீங்கன்னா நீங்கள் DDT பே பண்ணணும், விச் மீன்ஸ் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் பே பண்ணணும். ப்ளஸ் அது இல்லாமல் நீங்கள் பண்ணுற பணத்தில் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்திலேருந்து ஒரு சில பகுதியை எடுத்து தான் உங்களுக்கு டிவிடெண்டாக கொடுப்பாங்க. அப்போது அவங்க கால்குலேட் பண்ணுறப்போ உங்கள் NAV வேல்யூயும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா க்ரோத்துக்கும் ப்ளஸ் டிவிடெண்டுக்கும் NAV நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எக்ஸிட் லோடு பொறுத்தளவுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்றைக்கி நீங்கள் ஃபண்டு வாங்குறீங்கன்னா இன்னைய டேட்லேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் பணம் எடுத்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா 1% எக்ஸிட் லோடு நீங்கள் AMCக்கு பே பண்ணணும். 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் ரெடீம் பண்ணுறப்போ நீங்கள் எந்த ஒரு பணமும் அவங்களுக்கு AMCக்கு எக்ஸிட் லோடாக போய் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா mirae@mf.co.in வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கன்னா அங்கே பல டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படின்னா நிறைய வேவ்ஸ் இருக்குது. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக போகலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் Mirae வெப்சைட்டுக்குள்ளே போகலாம், இல்லை நிறையா அப்ளிகேஷன்ஸ் நிறையா ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் இருக்குது, அது வழியாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்கள் கூடிய விரைவில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறோம்.
வரும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ். தேங்க்யூ.